سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد. صدق الله العليم. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவை புகழ்ந்து எங்களுடைய சங்கையான தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை சம்பூர்ணமாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய உண்மையான சஹாபாக்கள் இன்னும் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா இடங்களிலும் எல்லா தருணங்களிலும் குறிப்பா தனிமையில் பயந்து வாழும்படி நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு ஹதீஸ், அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் புகாரி இதே போல சுனன் நசாய் கிரந்தங்களில் வருகிறது. அதுல அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹு கால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரருடைய மகன் அப்பாஸ். அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய அது பெரியப்பாவா இருக்கலாம் அல்லது ஷாச்சாவா இருக்கலாம். அவர்களுடைய மகன் அப்துல்லா. அப்ப இவங்க 5 சகோதரர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடன் அப்பாஸுக்கு 5 ஆண் பிள்ளைகள். 5 பேரும் மக்கால பிறந்தவர்கள். ஆனால் மௌத்தானது 5 நாடுகள்ல. அதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் இவர்கள் தாயிஃப்ல வஃபாத் ஆகி, அங்க போனவர்களுக்கு தெரியும், பிரமாண்டமான ஒரு பள்ளி வாசல் கட்டப்பட்டு அது பக்கத்துல ஷரியாவுடைய நூட்கள் கிதாபுகள் அங்க தாராளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றா இவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ருல் உலூம், இல்முடைய கடல் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைய அல்லாஹ் கபூல் செய்து தாயிஃப் போனவர்களை தெரியும், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய பள்ளிவாசல் அது பக்கத்துல பிரமாண்டமான ஒரு ஷரியா மார்க்கத்தோட இருந்த கிதாபுகள் தாராளமா வைக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில தான் அவனுடைய கபரும் இருக்குது. இவர்கள் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். சொல்றான், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் கொடை வள்ளலாக இருந்தார்கள். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். அஜ்வத் கொடை வள்ளல். அடுத்து சொல்றான், வகான அஜ்வத மா யகூனு ஃபீ ரமலான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இந்த சங்கையான மாதங்கள்ல மிகவும் கொடை வள்ளலா இருந்தார்கள். எப்ப? ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை ரமலான்ல சந்திப்பார்கள். அடுத்தது, வகான ஜிப்ரீல் யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான் ஃபயுதாரிசுல் குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவார்கள், ஓத கேட்பார்கள். ஃபயுதாரிசுஹு அல் குர்ஆன். 4வது, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத பில் கைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவழிக்கிற விடயத்தில மிகவும் கொடை வள்ளலா இருந்தார்கள். மினர் ரீஹில் முர்சலா,
ரீஹ முர்சல் என்ற அதுக்கு ஒரு காத்துக்கு பேர், வீசக்கூடிய ஒரு காத்துக்கு பேர். அதை நான் உங்களுக்கு பின்னால் இதை விவரிக்கிறேன். அந்த காத்தை விடவும் மிகவும் செலவழிக்கிறவங்களாக கொடை வள்ளலா இருந்தார்கள். இந்த ஹதீஸுக்கு 4 பகுதி சொல்லப்பட்டிருக்குது. முடியுமான அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். இந்த மாதிரி சங்கையான முபாரக்கான மாதத்துல இந்த 2 விடயத்தையாவது எடுத்து நடக்குது. அதுல ஒன்று, அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்தஹகம் ஸஹீஹ், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயக்க தன்மை அஜ்வதன் நாஸ், மனிதர்கள்ல, உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள்ல கொடை வள்ளலா இருந்தார்கள். அப்ப அஜ்வத் என்றதுக்கு அரபுல சொல்ற கொடை வள்ளல் என்றால் தனது கூட வச்சு கொள்ளாமல் செலவழிக்கிறது தான் சொல்றது அஜ்வத். தனது கூட அவர் வச்சு கொள்ள மாட்டாங்களாம். எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லை, மக்களுக்கு கொடுத்து அவங்களோட உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவோம் என்ற உணர்வு இருந்த உள்ளம் தான் அருமை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளமாக இருந்தது. இரண்டாவது, வகான அஜ்வத் மா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமதானுடைய மாசம் வந்துட்டால் ஒவ்வொரு ராவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பாங்களாம். அந்த சந்திக்கிற நேரம் ரமதானுடைய ஒவ்வொரு இரவு அல்லது பவல் வஹி எடுத்துக்கொண்டு வருவாங்க, குர்ஆன் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அந்த நேரம் ரொம்ப அதிகமாக செலவழிக்கிறவங்களா இருந்தார்கள். இப்ப கூட எங்களுக்கு பார்க்கலும் நல்ல பணக்காரர்கள், கொடை வள்ளல்கள் ரமதாண்டி வரப்போகொள்ள அவர்களுடைய ஜகாத்துகளை, சதகாக்களை, வேற வேற நியத்துகளோட செலவழிக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கிறோம். இது அல்லாஹ் அந்த உள்ளங்களை, அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அந்த உள்ளங்களை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரமதானுடைய அது ஒரு மாசம் 30 இருக்கலாம் அல்லது 29 இருக்கலாம், முழு மாசமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ராவும் நபி அவர்களை சந்திப்பார். சந்திச்சு என்ன செய்வாங்கன்னா, வகான ஜிப்ரீல் யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான் ஃபயுதாரிசுல் குர்ஆன். குர்ஆன பாராயணம் செய்வார்கள். இதுக்கு ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மனைவி சொல்றாங்க, எப்படி இவங்க செய்வாங்க என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத ரசூல்லா கேட்பாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிப்பாங்க ஹஜரத் ஆயிஷா அவங்களுக்கு. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்தாங்க, அவங்க ஓதுவான், நான் கேட்டுக்கொண்டிருப்பேன், நான் ஓதுவேன், அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், எங்கட இன்ன அலைனா பயானா. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் கியாமால சொல்றான், நபியே எங்கட வேலை உங்களோட உள்ளத்துல குர்ஆனை வைக்கிறது, குர்ஆனை வைத்து அதை பாதுகாக்கிற எங்கட வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் உள்ளத்துல இறங்கும், அதான அப்படியே பாடமாய் பெய்து உள்ளத்தில் இருக்கிறத ஓதிக்கொண்டே போவார்கள். மக்கள் அதாவது நாங்க என்ன செய்யணும், நாங்க வாயால பாடமாக்கி தான் உள்ளுக்கு இறக்கணும். வாயால பாடமாக்கி பார்த்து உள்ளத்துக்கு இறக்கி அதை மனப்பாடமா ஓதணும். ஆனால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டிரெக்டாக உள்ளத்துக்கு தான் இறக்குறான். அதனால எந்த நேரமும் எங்கேயும் குர்ஆன் ஓதுவார்கள்.
எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனம் பார்க்கணும், பாடமாக்கணும், ஓத செல்ல ஒரு ஆளை பக்கத்துல வச்சுக்கொள்ளணும், ஓதுறது சரியா. இது அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு மகிமை. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபயுதாரிசுஹு தாரஸ யுதாரிசு தஃபாஉலி, அரபில் இந்த பதத்துக்கு சொல்ற ஒத்தருக்கொத்தர். ஃபயுதாரிசுஹு, இவர் கொஞ்சம் ஓத அவர் கேட்கிற, அவர் ஓத இவர் கேட்கிற. எங்களுக்கு பார்க்கணும் பள்ளி வாசல்கள்ல சில ஹுஃபாதுகள், காரிமார்கள், உலமாக்கள் குர்ஆன் ஓதுவார்கள். தராவி 3 சலாம் 4 சலாம் ஓதுவாங்க, சிலவங்க கேட்பாங்க. இப்ப நாங்க தொலைசல்ல இமாம் ஹாஃபில் ஓதுறாரு, எங்களுக்கு அந்த பாக்கியம் இது கேட்கறது. அப்ப கேட்கிறதும் ஒரு வகையில சுன்னத்தான ஒரு கடமையா இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. இந்த குர்ஆனுடைய மகிமை எவ்வளவு என்றால் எங்களுக்கு கியாமத் நாள் வரையில வழி காட்டினாங்க. குர்ஆனை கேளுங்க, ஓதுங்க. ஏனென்றா இந்த குர்ஆனுடைய மகிமை அன்பான சகோதரர்களே, இது எந்த ஒரு வேதத்துக்கும் இல்லாத வேதம் என்றால் ஜபூர் வேதம், இஞ்சில் வேதம், அதே போல சஹாயிஃபுகள், ஜபூர், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தால இறங்கினவைகள். இவைகளும் புனித சங்கையான மாதத்துல தான் இந்த 3 வேதங்களும் இறங்கியது. 4வதா குர்ஆனும் இந்த சங்கையான மாதத்தில் இறங்கியது. இப்ப அல்லாஹு தாலா குர்ஆனை மாத்திரம்தான் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அடுத்த 3ம் அது பாதுகாக்கப்படல, இறங்கின அமைப்பிலே மில்லாது. இப்ப அது இருக்கிற டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு தான். யூதர்ட்ட தௌராத்தை பார்க்கணும், அடுத்து அவங்க இடைக்கட மாத்தி விட்டாங்க, சட்டங்களை மாத்தினாங்க. இப்படி எத்தனையோ வேலை தௌராத்துல இஞ்சில செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை சொல்லேல இப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான், வேதங்கள் இறக்கினான் என்று உறுதியா சொல்லேல. உறுதியாக அல்லாஹ்வே சொல்றான், வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்க தான் குர்ஆனை பாதுகாக்கிறோம். இந்த குர்ஆன் சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல புஸ்தக வடிவத்தில் ஈக்கல்ல. அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரதியல்லாஹுடைய ஹிலாஃபத், உமர் ரதியல்லாஹு வந்து சொன்னா, ஹலீஃபா நீங்க செய்யக்கூடிய பெரிய ஒரு வேலை இந்த குர்ஆனை எழுதணும். அவங்க மிச்சம் தயங்கினாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி சொன்னாங்க, எப்படி குர்ஆனை எழுதுறது? அல்லாஹு தாலா இறக்கின மாதிரி எழுதணும். 2 பேரை சாட்சியா வச்சு குர்ஆன் எழுதினாங்க. 2 பேர் எப்படி? ஒருத்தர் பாடமாக்கினவரா இருக்கணும், அடுத்தவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல குர்ஆனை எழுதினவரா இருக்கும். குர்ஆனை எழுதினவர் எங்கெங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் கொண்டு வரணும், எழுத செல்ல. 2வது யாரு பாடமாக்கினாங்க அவங்க உள்ளத்துல வரணும், இது குர்ஆன், வேறொன்றும் இல்லை. என்ற ஹதீஸை வித்தியாசம் காட்டிக்கொள், அதாவது ஒன்று சேர்க்கப்படாது. இது குர்ஆன், அதை வித்தியாசமான முறையில் அல்லாஹ்வுடைய வஹி எழுதணும். இப்படி அமைப்புல அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களால செஞ்ச ஒரு பெரியோரு சேவை ஒன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்துல இந்த குர்ஆனை ஒரு புஸ்தக வடிவத்துல கொண்டு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல இந்த பிரதி ஹதரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட எடுத்து 7 புஸ்தகம் வடிவத்துல பிரதியாக எடுத்து 7 நாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அதுல 1 ஹிஜாஸ்ல வச்சாங்க, மக்கால. அடுத்த ஈராக்குக்கு 4 அனுப்பினாங்க, கூஃபாக்கு, பஸ்ராக்கு, அதே மாதிரி பக்தாதுக்கு. அதனால ஹைர் அன்பான சகோதரர்களே, இப்ப எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் முன்னால இருக்குது. சஹாபாக்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு சேவை தான் இந்த குர்ஆனுக்கு செஞ்ச பெரிய ஒரு சேவை ஒன்று. உண்மையில குர்ஆனுக்கு யாரு கால நேரங்களை கொடுத்திருக்கிறார்கள்,
எங்கட உலமாக்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு குர்ஆன் ஓதும் தெரியும், அதே போல அர்த்தங்கள் விளங்குவாங்க. ஓத போக்குள்ளே இதுதான் போகுதுன்னு அவங்க விளங்கிக் கொள்வாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் தொடர்புகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா 7 வகையில குர்ஆன் இறக்கி, இதெல்லாம் அறிஞ்சவர்கள் தான் உலமாக்கள். அதே போல குர்ஆனுடைய ஹாஃபில்மார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அர்த்தம் விளங்குறில்ல, குர்ஆனை உள்ளத்தில் இருக்கிற மாதிரி ஓதிக்கொண்டே போவாங்க. அடுத்து இது காரிமார்கள், குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை படிச்சவங்க, காரிமாறி இருப்பாங்க. அதே மாதிரி பாடமாக்கி விளங்கினவங்க ஹாஃபில் மாறி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விளங்கின உலமாக்கள் இருப்பார்கள். அதனால சகோதரர்களே, எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். சங்கையான ரமதான் இதுக்கு ஒரு முன்மாதிரி. ஓதக்கூடியவங்களுக்கு பின்னால கேட்கிறது, முடியுமென்றால் ஒரு நாளைக்கு ஓதப்பட்ட ஒரு இடத்தை கொஞ்ச நேரம் அதை விளங்கப்படுத்துறது. இது குர்ஆனுடைய கால, ரபியுல் குர்ஆன். முயற்சி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருக்கிறது. வித்தியாசமான காலங்களுக்கு முன்னால் ஒரு வித்தியாசமான காலம், மாசம். குர்ஆனுக்காக வேண்டி எங்கட காலங்களை ஒதுக்குறது. அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யதகன்னா பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா. நிச்சயம் அல்லாஹு தஆலா குர்ஆனை கொண்டு ஒத்தொருத்தரையும் பணக்காரனாக்குவான். அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்து குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ் அடுத்த மக்களை விட்டு தேவையற்றவர்களா இருக்கிறார்கள், வைத்திருக்கிறார். யாரா இருந்தாலும் குர்ஆன் தன்னோட இருக்குது, தன்னோட சேர்த்து கொண்டாங்க. தன்னோட ரத்தம் இருக்கிற மாதிரி குர்ஆனை தன்னோட சேர்த்து கொண்டாங்க. சில பாக்கியசாலி இருக்குது, பார்க்கிறோம் நாங்க. இந்த நேரமே வாகனத்துல போனாலும் குர்ஆன் ஒண்டிக்குது அவங்கள்ட்ட. வீட்டுல இருந்தாலும் ஒரு குர்ஆனை வச்சு ஓதுறாங்க. சில மக்கள் கேள்விப்பட்டிருக்கோம்னு சொல்ல, நாங்க 20-30 வருஷம் ஒரே குர்ஆன்ல தான் ஓதுறோம். இடங்கள் வைத்து வைத்து தடுக்கு வைத்து நான் குர்ஆன் ஓதுறோம். ஒரு ஆள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குர்ஆனை மாத்திருக்கிறாரு. அவர் எந்த குர்ஆன்ல ஓதி படிச்சாரோ அந்த ஆலிமிடத்துல அதுதான் 30 வருஷத்துக்கு இருந்தீங்க. முயற்சி செய்யுங்க அன்பான சகோதரர்களே. ஒரு குர்ஆனை நாங்க ஃபாலோ பண்றோம். இது ஏண்ட குர்ஆன், அது சஃபர்ல, வீட்டுல, கடை போனாலும் இந்த குர்ஆன். இடைக்கட யாராவது தெரிஞ்சவங்க கண்டால் அப்படி அர்த்தத்தையும் விலையும் கொள்ளையும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முறை. ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் ராவும் வந்து இந்த குர்ஆனை ஓத கேட்பார்கள். அதே மாதிரி இவங்க கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத. இந்த மாதிரி இந்த மாதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா 11 மாசத்துக்கு இதனுடைய பரக்கத்தை தருவான். அடுத்த 2வது அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இது வகான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத பில் கைர் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமதான் மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது ஒன்று குர்ஆனுடைய கிராத், குர்ஆனோடு இருப்பார்கள். 2வது பில் கைர், செலவழிக்கிறது. அவர்களுடைய ஜூத், கொடத்தன்மை, அன்பளிப்பு, இதுவும் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. குர்ஆனால அல்லாஹ்வை நெருங்கினார்கள். தன்னிட்டு கூடியதை கொடுத்து மக்களோட அன்பை, துஆ பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2ம் இந்த ரமதான் எங்களுக்கு வழிகாட்டுது. ஒன்று அஜுவத பில் கைர் மின் ரீஹில் முர்சலா. ரீஹே முர்சலை விட கொடை வல்லலா இருந்தார்கள். இந்த ரீஹே முர்சல் என்றது ஒரு காத்துக்கு பேர். அரபிகள் வந்து ஒவ்வொரு காத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஒண்டி இது அர்ரீஹு ஷிமாலி, என்ன பண்ணி இது அர்ரீஹு சபா. சபான்ற வந்து ஹந்தக் நேரம் ஒரு 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 காத்தொண்டு பட்டிச்சு. அதால முஸ்லீம்களுக்கு அது ஷார்ப்பா இருந்துச்சு. ஹந்தக்குடைய நேரம் அந்த யுத்த மைதானத்தோட ஒரு எதிரிகளுக்கு ஒரு காட்டு பட்டிச்சு, அது சூறாவளியா இருந்துச்சு. இப்ப காத்துடைய அமைப்பை அந்த கால அரபிகள் அறிஞ்சு கொள்வாங்க.
இது ஒரு காத்துடைய பேர், அர்ரீஹுல் முர்சலா. குர்ஆன் அல்லாஹு தஆலா ரெண்டு விதமாக காத்தை பத்தி சொல்றான். ஒன்று பிரீஹின் தையிபத்தின், ஒருமையா சொல்றான். ரீஹண்ட ஒருமை, காத்து எங்க ஒருமையாண்டி வருவதோ அங்க நல்ல காத்து சொல்லப்படுது. எங்க பன்மையா ரியாஹண்டி சொல்லப்படுதோ காத்து ரியா, அது வேதனை அதாபுக்குரிய காத்து. இப்னு அப்பாஸ் அவர்கள் இந்த ரெண்டையும் வித்தியாசமாய் காட்டுறாங்க. ஒரு மேல வந்தால் அது மக்களுக்கு வீசக்கூடிய நல்ல காத்து. இதுல ஒன்றுதான் அர்ரீஹுல் முர்சலா. ரீஹல் முர்சலை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடையில அவங்களோட கொடைத்தன்மை கொடுக்கறதுல மக்களோட உள்ளங்களை வென்றார்கள். இந்த ரீஹ முர்சலுக்கு உலமாக்கள் அர்த்தம் சொல்லி நல்ல ஒரு அர்த்தம் உண்டு. எப்படி என்றால், எழுதுறான் கிதாபுல, ஒரு ஆள், ஒரு மனிதர் வெறும் மேலோட பாலைவனத்துல நடக்கிறார். பாலைவனம் எப்படி? இனல் இல்லை, மரங்கள் கண்டுபிடிக்கிற கஷ்டம், ஒரு ஓய்வன் எடுத்துக்கொள்ளது. பாலைவனம் வெயிலே வெயில், அவ்வளோ அகோரம் சூடு. இந்த மனிதர் அந்த வேர்வைக்காக வேண்டி உடுப்பை கலட்டி கீழாடையோட சாரத்தோட அவர் நடக்கிறாரு பாலைவனத்தில். மிச்சம் தொலை தூரம் போறாரு. இவர் ஏங்கி கொண்டு போறாரு. சரியான சூடு. ஒரு மலையோண்டு பேஞ்சா எப்படி இருக்கும்? இவ்வளோ நான் நடக்கணும், இவ்வளோ தூரம் போகணும், யாராவது இடையில சந்திப்பாங்களா, என்னமான கொஞ்சம் தண்ணி தருவாங்களா, அல்லது ஏண்ட தேவை யாராவது விலங்கு எனக்கு ஒரு உதவி செய்வார், ஒரு வாகனத்தை கொண்டு வருவாரா? இப்படி ஏக்கத்தோடு அவர் அந்த ஷூட்டு மணல்ல பாலைவனத்துல வெறும் மேலோட மரம் மட்டையில் இல்லாத பாலைவனத்துல நடக்கிறார். இந்த ஏக்கத்தில் அவர் நடக்க செல்ல அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு அர்ரீஹுல் முர்சல், துவானம் மாதிரி பேய் வைத்து அதை காத்தா அல்லாம வைக்கிறான். இப்ப சில மலைக்கு முன்னால துவானம் வருது, சிலவில் அதோட சேர்த்து காத்து படுது. இப்படி காத்தும் துவானம் மலையும் அந்த நடக்கக்கூடிய மனிதருடைய ஏக்கத்துக்கு, கஷ்டத்து துன்பத்துக்கு மேல பட செல்ல எவ்வளவு கூலாயிக்கும், எவ்வளவு துவா கொடுப்பாரு. நான் இவ்வளவு கஷ்டத்தோட வந்தன், துவாவோட சிரமத்தோட, யார் உதவி செய்யல, இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த காத்து அனுப்பினானே, இவர் செல்லுவார், எனக்கு இப்ப நல்லா போவேன், முந்தி நடந்ததை விட பல மடங்கு எனக்கு நடக்கலாம், என நான் ஒரு ஏர் கண்டிஷன்ல நடக்கிற மாதிரி. இதுக்கு தான் செல்ல அர்ரீஹுல் முர்சல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காத்துக்கு கொடைய, அன்பளிப்ப, ஹதியாவ, சதகாவ ஒப்பிட்டாங்க என்றால், சில மக்கள் இந்த மனுஷன் நடக்கிற மாதிரி, சில முஸ்லிம் சகோதரர்களா இருந்தாலும், சில மக்கள் தன்னுடைய காலம் வருஷம் பூராவும் கஷ்டத்துல பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். கையில மடியில் ஒன்றுமே இல்லை, சாக்கிலேயும் இல்லை, ரொம்ப சிரமத்தோடு துவா கேட்கிறார். அல்லாஹ் தாலா என் பக்கம் பார்க்க மாட்டானா? யாராவது என் பக்கம் ஒரு ஆள் அனுப்ப வேணாமா? யாராவது எனக்கு ஒரு அன்பளிப்ப செய்யக்கூடாதா என்ற ஏக்கத்தில் அவருடைய பயணம் நடக்குது. இந்த நேரத்துல தான் ரமலானுடைய காலம் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யாருக்கு இல்ல வாங்கோ. ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரமலானுடைய காலம் வந்தேகே மக்கள் நபியுடைய இடத்துக்கு வந்து என்னமால் எடுத்துக்கொண்டு போவாங்க. இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இல்லாட்டி சிலவங்கள்ட்ட அந்த பேர்களுக்கும் சையதுனா உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஹிலாஃபத்துல லிஸ்டே போட்டு வச்சாங்க. தாரு பத்ர் சஹாபாக்கள், தாரு முஹாஜிரீன்கள், அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமார்கள், இப்படி அவங்களோட உதவிகள் அவனோட காலடி போய் சேர்ந்துடும். அப்ப ரீஹ முர்சல், அந்த கஷ்டவாதி நடக்க செல்ல எப்படி காத்து மலையும் சேர்ந்து படுதோ, அந்த எவ்வளவு சந்தோஷம். எதிர்பாராத ஒரு விஷயம்,
இத மாதிரி ஏழைகளுக்கு கஷ்டவாளிகளுக்கு உதவிகள் பெய்து சேரப்போக்கல்ல அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் என்றால், இந்த மலப்பட்டு அந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறாரு, அதை விட சந்தோஷம் இந்த மாதிரி ஹைராத்துகள் நல்லவைகள் அவனோட கையில போய் சேரப்போச்சு. அதனால் இது அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலான்ல இருந்த ஒரு செயல். மின் ரீஹில் முர்சலா. ஒரு ஆலிம் சொல்றாரு, ஏன் இத காத்துக்கு ஒப்பிட்டாங்க, வேறொரு விஷயத்துக்கு ஒப்பிடலாமே. அதுக்கு அவரே சந்தேகத்தை ஏற்படுத்தி பதில் எழுதுறாரு, காத்தீகுதே அது விரும்பினோ விரும்பலையோ எல்லா வீடுகள்லையும் பெய்து சேரும் அந்த காத்து. அடுத்தது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, ஒரு காத்தொண்டு வீசிச்சு. ரெண்டாவது காத்துன்றது மிச்சம் ஸ்பீடா தான் போகும், மெதுவா மெதுவா போகாது, மழை பெய்யற மாதிரி. அதே மாதிரி அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹைராத்துகள் உதவிகள் மிக ஸ்பீடாக அந்த மக்கள்ல போய் சேர்ந்தது. ரெண்டாவது விரும்பினோ விரும்பலையோ அவங்களோட கையில போய் சேர்ந்து. இது ரமலானுடைய ஒரு ரமலானுடைய காலத்தில் இருந்த அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது விஷயம். இது ஒரு ஹதீஸ். ஒன்று குர்ஆன், இரண்டாவது ஹைராத்துகள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ஜகாத் ஃபர்தானவங்க ஜகாத்தை கொடுக்குற, அதுக்கு யாரு கொடுக்கணும் என்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன். ஃபகீர்களுக்கு கொடுங்க, மிஸ்கீன்களுக்கு கொடுங்க. ஃபகீர் மிஸ்கீன் என்ற அன்பான சகோதரர்களே, இது உடுப்ப வைத்தோ, அவன் உடுக்கிற உடுப்ப வைத்தோ அல்லது பேச்சையில வச்சோ நியமிக்கிறது அல்ல. ஃபகீர் மிஸ்கீன் இது அவங்களோட வருமான சம்பாத்தியத்தை வச்சு அதாவது நியமிக்கிறது. எப்படி சம்பாத்தியம்? உதாரணமா ஃபகீர் இவங்க தான் ஆக மிச்சம் லோ டைப்ல உள்ளவங்க, ஆக கீழ்த்தரமா அவங்க. எப்படி என்றால் ஃபகீர் என்பது உம்மா வாப்பா, உதாரணத்துக்கு 3 பிள்ளைகள், 5 பேர் கூட்டுல, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா வேணும். வெள்ளைக்கு 250 ரூபா, பவலைக்கு 500 ரூபா, ராவைக்கு 250 ரூபா. இவங்களுக்கு கிடைக்கிற 750 ரூபா. வெள்ளைக்கும் பவலையும் திண்டா ராவைக்கு இல்லை. அல்லது 500 ரூபாய் கிடைக்குது, வெள்ளைக்கும் ராவைக்கும் அமைச்சு கொள்றாரு, பவலைக்கு இல்லை. இவங்களோட அடிப்படை தேவை பூர்த்தி ஆகிறது. இவங்களுக்கு ஜகாத் கொடுக்கணும். ஏன்? இவங்களோட அடிப்படை தேவை பூர்த்தி ஆகிறது. அடுத்த மிஸ்கீன், இவரோட அடிப்படை தேவை பூர்த்தி ஆகுது, 1000 ரூபாய் கிடைக்குது, ஆனா மேல் மிச்சமா ஒன்று இல்லை. மேல் மிச்சம்டா பொம்பளை செல்றா எங்கட உம்மூட்டுக்கு போயிட்டு வருவோமே ஆட்டோல, அதுக்கு சல்லி இல்லை. இல்லாட்டி பிள்ளை ஷோ மில்ல ஒரு மருந்து எடுக்கணும், அதுக்கு சல்லி இல்லை. இல்லாட்டி பொம்பளை செல்வம் எங்களுக்கு அசருக்கு பின்னால் என்னமாலும் இன்னும் என்னமாலும் செய்யணும். இப்படி மேல் மிச்சம் இல்ல, அவங்க தான் மிஸ்கின். இப்படி 8 பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு விளக்கத்துல. இதுல இவங்களையும் எடுக்கலும். சிலவங்க அவங்களுக்கு ஜொப்பே இல்லை, அவங்களோட கால நேரம் ஏதோ ஒரு அமைப்புல கழியுது, அவங்களும் கட்டாயம் கொடுப்போம், அவங்களுக்கு ஜொப் இல்லை. இப்ப உதாரணமாக சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்துல நியமிச்சாங்க யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன்கள். இவங்களே கனிமத் கொடுத்தான், சதகா ஜகாத் கொடுக்கல, சதகா. உதாரணமாக மார்க்க வேலையில் ஈடுபடுறவங்க, மார்க்க வேலையில உதாரணமா அது உலமாக்களா இருக்கலாம், ஹாஃபில்மார்களா இருக்கலாம், மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை ஒப்படைச்சவங்க, அவங்களுக்கு அதால ஒரு ஜொப்பொண்ணி செஞ்சு கொள்ளையலாம். அவங்க காலம் பூரா அவனோட காலம் இதுலதான் கழியுது, இவங்களும் இதுல சேர்றாங்க. அதே போல ஃபீ சபீலில்லாஹ் சேர்றாங்க. அதே மாதிரி இப்னு சபீல், இந்த மாதிரி ஆட்கள் சில வேளை 4 தரஜாக்கு வாரா, 4 கட்டத்துக்கு. அது பெரிய ஒரு பாடம் ஜகாத் என்றது.
யாரு கொடுக்கணும், எதுல கொடுக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய சட்டம் ஈகுது. எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இது என்ற சல்லி உங்களுக்கு நீங்க தகுதியானவர், என்ற விருப்பம் அடுத்த வருஷம் நீங்க இதால ஜகாத் கொடுப்போம். அப்படி சொன்னால் சில ஒரு உற்சாகம் கொண்டு வரும். இல்லாட்டி என்ன செய்ய? அதனால் அன்பான சகோதரர்களே, ஜகாத் கடமையானவங்க ஜகாத்தை கொடுத்துடணும். அதே மாதிரி சிலவங்க ஜகாத் குடிக்கல, சதக்கா குடிக்கணும். சதக்கா தாரும் குடிக்கணும், பணக்காரனும் குடிக்கலும். இதே இந்த சதக்கா உண்டு, ஏதாவது குடிக்கலும். இதுவும் செய்யல ஒரு ஆளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியும் ஏலா இஷாரா சைக்கினியாக இஃப்தாரை சரி கூப்பிட்டு கொள்ளுங்களே. இஃப்தாருக்கு இல்லாட்டி ஒரு சஹர் சாப்பாடு ஏற்பாடு, இல்லாட்டி அவருடைய நிலைமையை பார்த்து வசதி தான், ஆனா அவருக்கு இந்த அமைப்பையில அதை என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. இப்படி பலவிதமான ஹைராத்துகள், செலவழிப்புகள், கொடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் தகுதியான அமைப்புல, எல்லாருக்கும் செய்ய வேண்டிய அமைப்புல அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டில் இருந்தீங்க. யாருக்கும் தப்பேல எங்களுக்கு கொண்டும் செஞ்சு கொள்ளையலாம், எங்களுக்கு குர்ஆன் மட்டும்தான் ஓதேலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார் நோன்பு துறக்கிற விஷயத்துல சொன்னாங்க, உங்களுக்கு பெரிய ஏற்பாடு செய்யலாட்டியும் ஒரு ஈச்ச பழத்தை தண்ணியாவது கொடுத்து நீங்கள் அர்ரீஹுல் முர்சலா அந்த சந்தோஷப்படுத்துற நிலைமையில ஈடுபடலாம் என்ற வழிகாட்டல் ரசூலா காட்டியிருக்கிறார். அதனால ஹைர் எல்லாம் மாஷாலா நல்லம் உள்ளம் படைத்தவர்கள், இஸ்லாம் ஈமான் யார்ட உள்ளத்தில் ஈகுதோ அவர்கள் கட்டாயம் சிறந்தவர்கள். யாரு குர்ஆன் கேட்பாங்களோ ஓதுவார்களோ சிறந்தவர்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரும் கிருபை செய்வானாக. எங்கள் அனைவருடைய பாவத்தை குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எப்படி ரமலானுடைய ஆரம்பத்தை கண்டோமோ அதே போல கடைசிய யால நல்லபடியா காணுது எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. இதனுடைய பரக்கத்துல எங்களுடைய வாழ்க்கையை சிறந்ததாக்கி தருவாயாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி.